ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிளாக்கி ஸ்டார் சுரேஷோட அப்பா வந்து ரீசெண்டாக இறந்துட்டார். அதுதான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போச்சு. February 14 தான் அவர் இறந்துட்டார். அப்போது வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் வைரலாக போன ஒரு விஷயம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா பிளாக்கி ஸ்டாருக்கு வந்து அதிகமாக வந்த கமெண்ட்ஸ் வந்து எல்லாமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான். ஏன்னா அவரை வந்து அவரே நிறைய சொல்லியிருக்காரு. ஸ்டார்டிங்கில் நான் இந்த மாதிரி நிறைய இடத்துல ரீல்ஸ் பண்ணுவேன்ல, அப்போது வந்து நிறைய பேர் அந்த பிளேஸ்க்கே வந்து என்னை திட்டியிருக்காங்க. நீலாம் எதுக்கு ரீல்ஸ் பண்ணுற, உனக்கெல்லாம் அவமானமா இல்லையா, அந்த மாதிரிலாம் என்னை ரொம்ப ஒரு மாதிரி தரக்குறைவாலாம் பேசியிருக்கிறாங்க. பட் வந்து நான் அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கேர் பண்ணனதில்லை. ஏன்னா உங்களுக்கு லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய அடி விழுந்திருந்தா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. லைஃப்பில் எப்படியாவது முன்னேறணும், முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற அது மட்டும்தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மெயின் திங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இப்படி பண்ணுறதுனால அவர் ஒன்றும் படிக்காதவரோ இல்லை அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. அவர் ஒரு சயின்ஸ் டீச்சர் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸில் ஆப்டிடியூட் ஷார்ட்கட்ஸில் வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட புலினே சொல்லலாம். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து என்னுடைய சின்ன வயசுலேருந்தே எனக்கு மேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதனுடைய ஷார்ட்கட்ஸை கற்றுக்கிட்டு ஒவ்வொரு ட்ரிக்கை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவும் ஒரு சவாலான விஷயம். எனக்கு என்னுடைய ஹாபி கூட அதுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறமேலு அவர் வந்து ஒரு உருக்கமான பதிவை வந்து போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தான் இறக்கும் போது கடைசியாக வந்து அவர் சொன்ன அந்த ஆசையை பற்றி தான் அவர் வந்து ரொம்ப கண் கலங்கி பேசியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளாக் ஸ்டார் சுரேஷ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, எல்லாரும் மாதிரியும் காலேஜ் முடித்த உடனே வேலைக்கு போகாத ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அவர் ரீல்ஸ் பண்ணுறத பார்த்துட்டு நிறைய பேர் அவங்க அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உன் பையன் இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான், இப்படிலாம் இருந்தால் யார் அவனுக்கு பொண்ணு தருவாங்க, ஒழுங்காக ஒரு வேலைக்கு போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரை சொல்லியிருக்காங்க. இது வந்து அவர் மனசை கொஞ்சம் வெகுவாக பாதிச்சிருக்குது. அது மட்டும் கிடையாது, அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்புறமேலு தன்னுடைய வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டார். கொஞ்ச நாள் வேலைக்கு போன அப்புறமேலு அவருக்கு ஒரு மேரேஜ் ஆகுது. அந்த மேரேஜில் அந்த பொண்ணு கூட அவர் நிறைய கான்வர்சேஷன் கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்கிறாரு. என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய லைஃப் இதுதான், என்னுடைய பேஷன் இதுதான். அவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு சின்ன குறைய பற்றியும் அவங்கக்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து ரீல்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அது இல்லாத நான் பேசும்போது சின்ன ஒரு பெண் தன்மை வெளிப்படும். அது உங்களுக்கு ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா தன்னை பற்றின எல்லா விஷயம் 100% அந்த பொண்ணுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜுக்கு முன்னாடியே நினச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து தன்னை பற்றின ஒரு நெகட்டிவான விஷயம் இருந்தால் அதை மறைச்சிக்கிட்டு தான் மேரேஜ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் தன்னை மேரேஜ் பண்ணிக்கிற போகிற பொண்ணுக்கு தன்னை பற்றின எல்லா விஷயங்களும் தெரியும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, தன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிற பொண்ணு வந்து தன்னை டாமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா தன்னை அடக்கி ஆள்ற பொண்ணை தான் அவருக்கு பிடிக்குமா. அவருக்கு அந்த மாதிரி பொண்ணு தான் ஃபியான்சியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னுடைய விஷயம் வந்து சொல்லியிருந்தார். இந்த மாதிரிலாம் ஒரு காதல் பேச்சு அது மட்டும் கிடையாது, அவங்க வந்து மெயினாக இதுக்கெல்லாம் ஒத்துருக்குறாங்க. இதுக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டு தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. தன்னை பற்றின எல்லா விஷயங்களையும் ஒரு திருமணமாக போகிற பொண்ணுக்கு தெரிவிச்சுட்டு தான் அவர் தன்னுடைய கல்யாணத்தையே செஞ்சுருக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் பிரச்சனைகளே வந்திருக்குது. அது பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த்ஸுக்கு மேலே வந்து நோய்வாய்ப்பட்டு இருந்திருக்கிறாரு. அந்த சமயத்தில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பையனோட லைஃப் வந்து எனக்கு நான் இருக்கும் போதே அது வீணாக போச்சு. அவர் சொல்கிறது வந்து அவருடைய பிளாக் ஸ்டாரோட டிவோர்ஸை பற்றி சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருடைய டிவோர்ஸ் வந்து அவங்க மொத்த ஃபேமிலியவே ஒரு திருப்பி போட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா மீடியாவுக்கு வந்துட்டா டிவோர்ஸ் அப்படிங்கிறது டசன்ட் மேட்டர். பட் ஆனால் ஒரு நார்மல் பர்சனுக்கு டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பை ப்ரொசீட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ வந்து அந்த கட்டத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கணும் அப்படின்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் மற்ற குழந்தைங்களாம் சந்தோஷமாக இருக்கும்போது நீ இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் இறக்கிறதுக்குள்ளே நீ மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தன்னுடைய கடைசி ஆசையாகவும் சொல்லியிருக்காரு. ஏன்னா ரொம்ப நாளாகவே அவர் வந்து நோய்வாய்ப்பட்டு தான் பெட்டில் இருந்திருக்காரு. ஸோ அவருடைய லைஃபுக்கு வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வற்புறுத்திருக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லைப்பா இப்போ தான் நான் என்னுடைய கரியரில் இன்னும் கொஞ்சம் ப்ராக்ரஸ் இருக்குது, இது கொஞ்ச நாள் போகட்டுமே, இப்போ கல்யாணம் பொண்ணு அப்படிங்கிற விஷயத்துலலாம் நான் கான்சென்ட்ரேட் பண்ண விரும்பலை, இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மீடியாவில் வந்துட்டுருக்கிறேன்
அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட தன்னுடைய யூடியூப் வருமானம் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்கும்போது கிட்டத்தட்ட 80,000 அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து ஹேங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய யூடியூப் வருமானத்தை யாருமே இவ்வளோ ஃப்ராங்காக சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க வந்து இவ்வளோ எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இதில என்ன இருக்கு? எனக்கு வரத தானே நான் சொல்றேன். நான் ஒண்ணும் அதிகமாவோ, கம்மியாவோ சொல்லல. எனக்கு வர வருமானத்த நான் சொல்றேன். இதில என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வெள்ளந்தியா பேசியிருக்கிறாரு. ஒரு விஷயம் வந்து அவர் பேசுறதில கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தன்னை பத்தின உண்மைகள அது அது பாசிட்டிவா இருக்கட்டும், நெகட்டிவா இருக்கட்டும், தன்னை பத்தின டேலண்ட்டா இருக்கட்டும், ஒரு பெருமை அடிச்சுக்காம உள்ளது உள்ளபடியே சொல்றது வந்து எல்லாருமே அப்படி செய்ய மாட்டாங்க. நான் இப்படிதான் என்னுடைய வைஃப் எதனால என்னை விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு அவர் அவ்வளோ கிளாரிஃபிகேஷனோட குடுத்துருப்பாரு. அதில என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய நாள் வந்து என்னுடைய வைஃபோட கல்யாண புடவைய வச்சுக்கிட்டு நான் தூங்கியிருக்கிறேன். ஏன்னா, அவங்கள நான் அவ்வளோ காதலிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா, தன்னை பத்தின எல்லா விஷயங்களையும் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு, அவங்க கிட்ட சம்மதம் வாங்கிக்கிட்டு மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்த செஞ்சிருக்கிறேன். ஆனா, அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் போக போக அவங்களுடைய அந்த பிஹேவியர் சேஞ்ச என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் எங்களோட லைஃபையே புரட்டி போடுற மாரி இந்த விஷயங்கள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா நடக்க ஆரம்பிச்சுது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆரம்பத்தில. இத என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இத எப்படி நான் ஓவர் கம் பண்ணி வரப்போறேன் அப்படின்னு கூட எங்க வீட்ல என்ன ரொம்ப பயந்தாங்க. இதில என்னுடைய அக்கா தான் என்ன ரொம்ப ரொம்ப பயந்தா. ஏன்னா, என்னுடைய அக்காவுக்கும் எனக்கும் இருக்கிற பாண்ட் ஒரு 27 இயர்ஸா நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் வளர்ந்தோம். நாங்க 2 பேரும் பயங்கர பெட் எங்களுக்குள்ளேயே. எனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தா அதில ஃபர்ஸ்ட்டு சந்தோஷப்படுறது எங்க அம்மாவ விட எங்க அக்கா தான். அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அக்காவ பத்தி பெருமையா சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குமே அக்கா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு அம்மா மாரி இருப்பாங்க. செகண்ட் மதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு மட்டும் என்னுடைய அக்கா அப்படிங்கிறவங்க என்னுடைய ஃபர்ஸ்ட் மதர். ஏன்னா, எனக்கு டிவோர்ஸ் ஆனப்ப என்னுடைய கல்யாண வாழ்க்கை உடைஞ்சு போச்சு. என்னுடைய கல்யாண வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும்போது எல்லாத்த விட கஷ்டப்பட்டு அழுது கண்ணீர் வடிச்சது எங்க அக்கா தான். ஏன்னா, எனக்கு கல்யாணம் ஆகும்போது அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்களோ, அதை விட அதிகமா வந்து எனக்கு டிவோர்ஸ் ஆகும்போது அழுதுருப்பாங்க. அப்புறமேலு என்னை அதிகமா தேத்துனவங்களும் அவங்கள தான். ஏன்னா, உனக்கு இதுக்கு மேல ஒரு லைஃப் இருக்குதுடா. நீ வந்து உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யி. நீ என்ன பிடிக்குமோ அதை செய்யி. அதில கண்டிப்பா நீ சக்ஸஸ் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு என்னை என்கரேஜ் பண்ணதும் அவ தான். இந்த மாரி நேரத்தில அவள மாரி ஒரு பெர்சன் தான் எனக்கு வந்து ஒரு ஒரு கை மாரி இருந்தாங்க. ஏன்னா, உங்க மூஞ்சிக்கு நேராவே வந்து நீங்க வந்து ஒரு பெண் தன்மையோட நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். உங்களால அந்த அந்த வலிய தாங்கிக்கிட்டு நடக்க முடியுமா? நான் பண்றது பைத்தியக்காரத்தனமா இருக்குது. நான் ஒரு ஆம்பளையே இல்ல. அந்த மாரிலாம் நெறைய சொல்லியிருக்கிறாங்க. பட் இந்த விஷயங்கள் எல்லாம் கடந்து தான் நான் என் லைஃப்ல வந்திருக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்க அப்பாவோட கடைசி ஆசை வந்து எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்றது தான். ஆனா, அத பத்தி நான் இப்போதைக்கு யோசிக்கல. ஆனா, அவருடைய கடைசி ஆசைய நான் கண்டிப்பா நிறைவேத்துவேன். ஏன்னா, எங்க அப்பா வந்து என்கிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது. ஏன்னா, சின்ன வயசுலேருந்தே இந்த மாரி ஒரு 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 விஷயத்தோட நான் வளர்ந்துருக்கிறேன். நான் கொஞ்சம் ஃபீமேல் மாரி பண்றேன். என்கிட்ட அந்த பாடி லாங்குவேஜ் வருது அப்படிங்கிறத யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனா எங்க அப்பா, "டேய் உனக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்கும்டா, கண்டுபிடி" அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன அவ்வளோ தூரம் படிக்க வச்சாரு. சின்ன வயசுலேருந்து நான் பட்ட அசிங்கங்கள் எல்லாம் எங்க அப்பா வந்து கூட இருக்கிறதுனால தான் அது எனக்கு பெருசா தெரிவிக்கிறது இல்ல. "உன்னால சாதிக்க முடியும். நீ சாதிக்க பிறந்தவன்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்பாவோட மரணத்துலேருந்து என்னால மீண்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் எமோஷனலா பேசியிருந்தாரு.